எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாஷ் தம்பி. என்னடா சண்டே எதுவுமா காலையில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவு. ஆனால் எனக்கு ஷாப் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் காலையில் ஒய்ஃப் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பாங்க. ஸோ அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இல்லாட்டா ஜூஸ் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. அதனால சரி அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் இந்த பஜ்ஜிக்காக கொஞ்சம் மிளகா வாங்கி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பழுத்துடுச்சு. அதை தூர போடுறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா ₹1 காசாக இருந்தால் கூட என் ஒய்ஃப் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ அதனால் அந்த இதை தூர போட மனசு இல்லாமல் நான் அதை உட்காந்து மோர் மிளகா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள், ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா வெட்டியாக உட்காந்து சாப்பிட்ற ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் அப்படி தான் மட்டம் தட்டி பேசுகிறீங்க, அது ஏன் அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த வரைக்கும் புரியல. ஏன்னா வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வீட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் அவ்வளோ வேலை இருக்கும். அதை அவ்வளவும் பார்த்துட்டு உங்ககிட்ட திட்டும் வாங்கிட்டு மற்றவங்க அவமானப்படுத்துறதையும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கணும். அது எதனாலன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. நம்மளை நம்பி வந்த பொண்ணை நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்படி நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுக்கு நம்ம சொந்தக்காரங்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, நமக்கு கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? பொண்டாட்டி அடிமை. கல்யாணம் பண்ணி வந்தவொடனே அழகாக அடிமையாக வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் நான் இன்னொரு மெயினான விஷயம் நான் சொல்லிடுறேன். இது 100க்கு 100 உண்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருத்தன் நம்மளை நம்பி வந்த பொண்ணை கண் கலங்காமல் அவன் மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறானோ அவன் மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருப்பான். மிச்சம் எவனாக இருந்தாலும் லைஃப்பில் அவனுக்கு சக்ஸஸ்ங்கிறது இருக்கும். ஆனால் ஜஸ்ட் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் சந்திக்கிறது ஃபுல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்கும். இது 100க்கு 100 உண்மை. ஓகேவா? மிளகா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததுக்கு துவைச்ச துணியெல்லாம் காய போட்டாச்சு. இப்படி ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கும்போது எவ்வளோ வேலை, சமைக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க வெட்டியாக உட்காந்து சாப்பிட்றான்னு. எவ்வளோ வேலை இருக்குது. இதையும் தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது.